அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தாங்க, அதனுடைய கண்டினியூஷன் தான். இந்த மாதிரி கண்டினியூட் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருந்தா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1+ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு டிப்ஸ் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதனுடைய கண்டினியூஷன், ஏன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. ப்ளஸ்ஸாக இருந்தால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ மைனஸ் கொடுத்துருந்தா என்ன பண்ணலாம்? இப்போ மைனஸ் இந்த 3 சம் நம்ம வந்து சால்வ் பண்ணி காட்டியிருந்தேன். இந்த மாதிரி மைனஸ் கொடுத்துருந்தா எப்படி வந்து அதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, போலீஸ் எக்ஸாமினேஷன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டீமில் வந்து புக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கும். அந்த புக்ஸ் வேணுன்றவங்க நீங்கள் 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் புக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லையும் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? சயின்ஸ் புக்ஸும் ரெடி பண்ணியிருக்கும். கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போலீஸ்க்கும் கண்டிப்பாக அந்த சயின்ஸ் புக்ஸ் 3 புக் ரெடி பண்ணியிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணுன்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. இப்போ வந்து இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, போலீஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதிகமான டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஓகே, மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? மைனஸ் ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணமோ அதே தாங்க மைனஸ்க்கு. சரிங்களா? ப்ளஸ் இருந்தால் என்ன பண்ணமோ அதை நம்ம வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே முதல்ல என்ன சொல்லியிருந்தேன், இந்த 1 இருக்கு இல்லையா, அந்த 1 எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். 1 4 சொல்லியிருந்தேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸ் பண்ண போகிறீங்க. இங்கே எல்லாமே மைனஸ் சிம்பிள். சரிங்களா? எத்தனை இருக்குது? 1 2 3 4 இருக்கா? 4 மைனஸ் போட்டுக்கோங்க. இது என்ன பண்ண போகிறோம்னா, முன்னாடி இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணியிருந்திருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம், 4 1 ரெண்டு சேர்த்து 5ன்னு போட்டிருப்போம். இப்போ அப்படி இல்லை, ப்ளஸ் இருந்ததுனால ப்ளஸ் பண்ணோம், மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்ண போகிறோம். 4லேருந்து 1 போச்சுன்னா 3 ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ 3 -4. சரிங்களா? இப்போ என்னது அடுத்து என்னன்னா 3 - 4 அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னா 3 - 4. ஓகேவா? 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்து 3லேருந்து கழிக்க போகிறோம். சரிங்களா? கழிச்சுனா கிடைக்கும் -1ன்னு கிடைக்கும் இந்த இடத்துல. ஓகேவா? அடுத்து என்ன சிம்பிள், மைனஸ் இருக்குது. இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, -1. இது என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ண என்ன கிடைக்கும், -4 கிடைக்குமா? ஓகே, இந்த இடத்துல -4 கிடைச்சாச்சு. உங்களுக்கு புரியுன்றதுக்காக இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பை வந்து நான் எழுதுறேன். ஓகே, சரி. இப்போ இங்கே என்ன இருக்குது, அடுத்து மறுபடியும் இங்கே -4 இருக்குது. சரிங்களா? 4th one -4. என்ன சிம்பிள் இருக்குது, எல்லா இடத்துலையும் மைனஸ் இருக்குது, அதனால் மைனஸ் போட போகிறோம். ஓகேவா? இங்கே முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, -1 இருக்குது. அப்போது -1 + 1 அப்போ என்ன கிடைக்கும், -3ன்னு கிடைக்கும். சரிங்களா? இங்கே ஃபைனலாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது, -3. இப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மறந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். அதில் நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாகவே எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்லியிருக்கேன். அதை தான் இங்கே பண்ண போகிறோம். அது பார்க்காம இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது, என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லை மேலே எங்கள் ஐமார்க் வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். -3 அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்பர் என்னது, -4 இருக்குது. ஓ, -4/-3 சால்வ் பண்ண கிடைக்கும் 4/3ன்னு கிடைக்குமா? அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? இதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் எளிமையாக சீக்கிரமாகவே பண்ண முடியும். என்ன பண்ணியிருந்துருக்கலாம், 1 4 3 3லேருந்து 4 போச்சுன்னா -1, அதுக்கப்புறம் -1 -3 -4. ஓகே, அப்புறம் -4 -1 அப்படின்னா +1 ஆகிடும். அப்போ -3 ஆகிடும். அப்போது -4/-3 இப்போ 4/3. அவ்வளோதாங்க. சரிங்களா? இவ்வளோ தான் டைம் எடுத்துக்கும் இந்த கொஸ்டினுக்கு. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேணும்னா இந்த சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சால்வ் பண்ணலாமா? அப்போ என்ன பண்ண போகிறோம், 2 3 -4 டைம்ஸ். ஓகேவா? 3 - 2 என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஓகேவா? இப்போ 1 - 3 என்ன கிடைக்கும், -2ன்னு கிடைச்சிரும். அடுத்து என்ன பண்ண போகிறோம், -2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, -1. இப்போ என்ன கிடைக்கும், -2 -1 -3ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? -3 கிடைச்சிரும். அப்புறம் இங்கே -3 -2. ஓகே, -3 + 2 ஆகிடும். அப்புறம் -1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா?
இப்போ -3/-1 ஆன்சர் என்னது 3. புரிஞ்சுதுங்களா? என்ன பண்ண போறோம்னா முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை மைனஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான விஷயம். 3 ல இருந்து 2 கழிக்க போறோம். அடுத்து வர நம்பர்ல இருந்து 1 ல இருந்து 3 மைனஸ் பண்ண போறோம். அடுத்து அப்ப என்ன வருதோ அந்த வேல்யூல இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேல்யூவை மைனஸ் பண்ண போறோம். ஓகே, அதே போல தான் அடுத்து இப்படி பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. சரிங்களா? இவ்வளோதான் ஆன்சர். 3 தான் ஆன்சர். இப்போ நீங்கள் எப்படி கொடுத்தாலும் பண்ணிடுவீங்க. ஓகேவா? கண்டிப்பாக டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இன்கேஸ் மைனஸும் ப்ளஸும் கலந்து கொடுத்துட்டாங்க பாஸ் அப்படின்னா என்ன பண்ணுறது? மைனஸும் ப்ளஸும் கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? என்ன பண்ணால் ஆன்சர் வரும்? ஒன்றும் இல்லை, அதே தான். சரிங்களா? மைனஸ்னால் மைனஸ் போட போகிறீங்க, ப்ளஸ்னால் ப்ளஸ் போட போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சமயம் எடுத்துக்கோங்களேன். ஓகே, இதை எடுத்துக்கிட்டோம் சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன இருக்குது? 1/3 இருக்குது. ஓகே, 1 3 எழுதிட்டீங்க. இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது. சரிங்களா? எத்தனை இருக்குது? 1 2 3 4 5. முதல்ல ப்ளஸ், அப்புறம் மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இதானே இருக்குது? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா? 5 டைம் 1 இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறீங்க? 3 + 1 4 எழுத போகிறீங்க. இங்கே மைனஸ் சிம்பிள் இருந்தால் மைனஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதாங்க விஷயம். சரிங்களா? மைனஸ் சிம்பிள் இருந்தால் என்ன பண்ண போகிறீங்க? மைனஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, மைனஸ் இருக்கா? இப்போ மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? 4 - 3. இங்கே மைனஸ்னா இந்த நம்பர் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரால் நான் மைனஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? இந்த வேல்யூஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ 1 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 4. 1 + 4 என்ன கிடைக்கும்? 5 கிடைச்சிருச்சு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து 5. இப்போ என்ன பண்ண போகிறோம்? 5 மைனஸ், மேலே என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குது? 1 இருக்குது. ஓகேவா? அப்போது 5 - 1 அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். ஓகேவா? இப்போ 4 வந்துடுச்சா? மேலே என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஓகே, 4 ப்ளஸ் முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். சரிங்களா? என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். அப்போ இங்கே முன்னாடி நம்பர் என்னது? தனித்தனியாக எழுதுறேன். 1 3 நமக்கு கிடைச்ச நம்பர் என்ன இருக்குது? 1 இருக்குது, 5 இருக்குது, 4 இருக்குது, 9 இருக்குது. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போது எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 4/9 எழுதுவோம். அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? வழக்கம் போல் அதே தான் பண்ண போகிறீங்க. ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ண போகிறீங்க, மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ண போகிறீங்க. அவ்வளோதானே? புரிஞ்சுதா? சிம்பிளாக அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். எந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? நீங்கள் 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சம்ஸ் இதே சம் கூட நீங்கள் எடுத்து எழுதி நீங்கள் பண்ணினா தான் உங்களுக்கு புரியும். பார்த்துட்டு ஓகே அப்படியே புரிஞ்சுது அப்படின்லாம் நினச்சிட்டு போனீங்க அப்படின்னா விட்டுருவீங்க. ஓகே, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. சரிங்களா? 3 + 1 4. அப்புறம் மைனஸ் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணோம்? 4 அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 1 கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த நம்பர் 1ஐயும் கூட்ட போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் கூட்ட போகிறோம். அப்போ என்ன கூட்டினா 5 கிடச்சிருச்சு. 4 + 1 5. 1 + 4 5. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். 5லேருந்து 1 போச்சுன்னா 4. சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கூட்ட போகிறோம். 4 5 கூட்டினா 9. அப்போ 4/9. இவ்வளோதான் விஷயம். ரைட்? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரயில்வே எக்ஸாமினேஷனுக்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ வேணுன்றவங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.